ஹாய், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் பால் பவுடர் வந்து நான் 2.5 கப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 2.5 கப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட பால் பவுடர் ஆல்ரெடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி விக்ஸ் வச்சுட்டு நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போது இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மில்க் பர்பி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து நல்லா திக்காகி வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கடையில் நிறைய காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்டில் செய்யலாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் நெய் அப்ளை பண்ணிட்டு இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து மேலே தூவிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம் கூடவே பிஸ்தா, பூசணி விதை இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா அந்த மாவில் ஒட்டி பிடிக்கும். இப்போ மூடி போட்டுட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பிளேட் மேலே கமுத்து வச்சு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும். இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட்டுங்க நம்ம வந்து செஞ்சுருக்கிறது. 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டான அருமையான ஸ்வீட்டை வந்து செய்யலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.